வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 4 2025க்கான விஏஓ போஸ்டிங் இருக்குது இல்லைங்களா, அதுக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஏஓவில் மொத்த வேக்கன்சி எவ்வளோ, நம்மளோட கம்யூனிட்டி வேக்கன்சி எவ்வளோ, சரிங்களா, அதில் மொத்தம் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, ப்ளஸ் என்ன கட் ஆஃப் வரும் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி விஏஓவோட ஜாப் நேச்சர் என்னென்னு பார்த்துடலாம், சரிங்களா. விஏஓவோட ஜாப் நேச்சர் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுங்க, அது ஒரு 24/365ன்னே சொல்லலாம். நமக்கு லீவு, சாட்டர்டே சண்டே லீவு அதெல்லாம் எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கிராமத்தில் நீங்கள் வேலை கிடச்சி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேலை வந்து நல்லா ஜாலியாகவே இருக்கும்னு சொல்லலாம், சரிங்களா. லேடிஸ்க்கு செம்ம டிபார்ட்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை ஹையர் ஸ்டடீஸ் போகணும், குரூப் 1 படிக்கணும், குரூப் 2க்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும், சரிங்களா. வேலைன்னு பார்த்தீங்கன்னா 24/365 தான். ஆனால் ஃப்ரீ டைம் உங்களுக்கு நிறைய இருக்கும். மார்னிங் நீங்கள் வழக்கம் போல் கிளம்பி ஆஃபீஸ் போகணும், மதியம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீட்டிங் இருக்கும். எப்படியும் 5-6 நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு 4 to 5 நாள் நீங்கள் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மீட்டிங் போகிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிராமத்துக்கோட முதன்மை ஃபஸ்ட்டு பர்சன்னு கூட சொல்லலாம், சரிங்களா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் வரும். அதே மாதிரி சான்றிதழ் வாங்குறது, பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, ஓய்வூதியம் வாங்குறது, இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்களா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அப்புறம் சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட்டு, எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் வரணும். லேண்டு சர்வே பண்ணுறதுனா கூட உங்களை வந்து கூப்பிடுவாங்க, சரிங்களா. அந்த கிராமத்தில் எந்த வேலையாக இருந்தாலும், அரசு சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும், ஒரு மரத்தை ரோட்டில் இருக்க ஒரு மரத்தை வெட்டிட்டா கூட அந்த மரத்துக்கு நீங்கள் தான் பஞ்சாயத்துக்கு போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வேலையெல்லாம் ஜாலியான வேலை தான். விஏஓங்கிறது நிறைய பேர்த்துக்கு கனவாகவே இருக்கும், சரிங்களா. முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டியூட்டி, அடுத்து லா அண்ட் ஆர்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினான வேலை இதுதான், சரிங்களா. எலெக்ஷன் டியூட்டி, லா அண்ட் ஆர்டரு, அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அதுக்கப்புறமா ஜமாபந்தி வந்தது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த காந்தி பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு ஜமாபந்தி வரும். அந்த அன்றைக்கி அந்த கிராமத்தோட கணக்கு வழக்கு, வரவு செலவு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு பெருசாக எந்த வேலையும் இருக்காது. என்ன பப்ளிக் கூட டைரக்ட் ரிலேஷனில் இருக்க ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா விஏஓ. இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டே வரும், சரிங்களா. ரெவன்யூவே வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் தான், அதுக்கப்புறம் தான் ரெவன்யூவே வரும். பப்ளிக் கூட டைரெக்டாக ஒரு கிராமத்தில் இருக்கிற அத்தனை பஞ்சாயத்து நீங்கள் தான் தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஒரு லேடிஸ் கிடச்சிது அப்படின்னா அவங்க ப்ரொமோஷனே இல்லாமல் கூட இந்த விஏஓலேயே கூட இருந்துக்கலாம். அந்த மாதிரி ஆன ஒரு ஒர்க்கு தான், சரிங்களா. மற்றபடி இதோட ஜாப் நேச்சர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு 25 வயசில் இருக்கீங்க, 25 வயசில் நீங்கள் வந்து ஒரு விஏஓ ஆகுறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 6 to 7 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து முதல் நிலை வருவாய் ஆய்வாளர் ஆயிடுவீங்க. அடுத்த ஒரு 5 to 6 வருஷத்தில் ஒரு துணை வட்டாட்சியர் ஆயிடுவீங்க. அடுத்து ஒரு 5 to 6 வருஷத்தில் வட்டாட்சியர் ஆயிடுவீங்க. அடுத்து ஒரு 5 to 6 வருஷத்தில் கோட்டாட்சியர் ஆயிடுவீங்க. அப்புறமா ஒரு 5 to 6 வருஷம் இல்லை அதிகபட்சம் ஒரு 7-8 வருஷத்தில் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் ஆயிடுவீங்க, சரிங்களா. நீங்கள் இப்போ ஒரு 25 வயசில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களோட 50வது வயசில் நீங்கள் வந்து மாவட்ட வருவாய் ஆய்வாளர் ஆயிடுவீங்க, சரிங்களா. ஓகே, இதுதான் விஏஓவோட ஜாப் நேச்சரு ப்ளஸ் ப்ரமோஷனு. ஓகே, வாங்க கட் ஆஃபுக்கு போகலாம். இந்த 2025 வந்து மொத்தமாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 215 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதில் நம்ம ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இது எல்லாமே பிரித்து பாருங்கள் போட்டிருக்கோம். ஜென்ரலுக்கு 31%, பிசிக்கு 20, வெர்டிக்கலில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா ஹரிசாண்டலுக்கு வரலாம், சரிங்களா. ஜென்ரலுக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம்முக்கு 3.5%. இதில் வந்துட்டு ஃபார்மட் செல் பண்ணும்போது 26.5 27 ஆயிடுச்சு, 3.54 ஆயிடுச்சு, சரிங்களா. உடனே இது தப்பாக இருக்குது அப்படின்னு என்னை திட்டாதீங்க தயவு செஞ்சு, அது சின்ன மிஸ்டேக் தான். அடுத்து எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%, சரிங்களா. இந்த ஜென்ரலுங்கிறது எல்லா கம்யூனிட்டிக்குமே வரும். கட் ஆஃபை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிலன்னா அடுத்த ஒரு வீடியோவாக அதையும் நான் போடுறேன், சரிங்களா.
ஜென்ரலில் எல்லா கம்யூனிட்டியுமே வரும். பிசியில் பிசி கம்யூனிட்டி மட்டும் வரும். அதுக்கு 27% வேக்கன்சி. பிசிஎம் சரிங்களா, அவங்களுக்கு 3.5% சரிங்களா. அடுத்து எம்பிசியில் 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1% கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நம்ம 215 சீட்டை பிரித்தோம் அப்படின்னா ஜென்ரலுக்கு 67 வேக்கன்சியும், பிசிக்கு 57 வேக்கன்சியும், பிசிஎம்முக்கு 8 வேக்கன்சியும், எம்பிசிக்கு 43 வேக்கன்சி, எஸ்சிக்கு 32 வேக்கன்சி, எஸ்சிஏக்கு 6 வேக்கன்சி, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி சரிங்களா. அடுத்ததாக இப்போது ஹரிசான்டலில் பார்ப்போம். ஹரிசான்டலில் ஜென்ரலுக்கு 31%, 21 வேக்கன்சி சரிங்களா. அடுத்து விமனுக்கு 30%, 20 வேக்கன்சி. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 4%, 3 வேக்கன்சி. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 5%, 3 வேக்கன்சி. அடுத்து பிஎஸ்டிஎம் சரிங்களா. பிஎஸ்டிஎம்மில் 12 வேக்கன்சி. பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 12 வேக்கன்சி. பிஎஸ்டிஎம் விமனுக்கு 6 வேக்கன்சி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1 வேக்கன்சி, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 1 வேக்கன்சி. இது ஜென்ரல் கேட்டகரியில். அடுத்து பிசியில் ஜென்ரலில் 18 மொத்தம் 57 வேக்கன்சி. அதில் ஜென்ரலுக்கு 18, விமனுக்கு 17, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 3, பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 10, விமனுக்கு 5, எக்ஸ் சர்வீஸ் மேன் 1, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு 1 சரிங்களா. அடுத்து பிசிஎம்மில் மொத்த வேக்கன்சி 8. அதில் ஜென்ரலுக்கு 2, விமனுக்கு 2, எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இல்லை. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 1, விமனில் 1. அடுத்து எம்பிசியில் மொத்தம் 20%, மொத்தம் 43 வேக்கன்சி. அதில் ஜென்ரலுக்கு 13, விமனுக்கு 13, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 2, பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 8, விமனுக்கு 4, எக்ஸ் சர்வீஸ் மேன் 1, பிஹெச் 1 சரிங்களா. அடுத்து எஸ்சியில் மொத்தம் 32 வேக்கன்சி. அதில் ஜென்ரலுக்கு 10, விமனுக்கு 10, எக்ஸ் சர்வீஸ் மேன் 1, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு 2, பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 6, பிஎஸ்டிஎம் விமனுக்கு 3. அவ்வளோதான். அடுத்து எஸ்சிஏவில் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எஸ்சி, அதுக்கு அடுத்து எஸ்சிஏ, எஸ்டி சரிங்களா. எஸ்சியில் சீட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் எஸ்சிஏ இருந்தாங்கன்னா அவங்க தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்டி இருந்தாங்கன்னா அவங்க தனியாக எடுத்துக்கலாம். எஸ்சிஏவில் மொத்த வேக்கன்சி 6. அதில் ஜென்ரலுக்கு 2, விமனுக்கு 2, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 1, பிஎஸ்டிஎம் விமன் 1. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டியில் மொத்தமே 2 வேக்கன்சி, ஜென்ரலுக்கு 1, விமனுக்கு 1 சரிங்களா. இப்படி தான் உங்களோட கம்யூனிட்டி வேக்கன்சி லிஸ்ட்டு பிரிப்பாங்க. இதில் எங்கே பார்த்திங்கனாலும் டோட்டல் கரெக்டாக தான் இருக்கும் 215. இப்படி தான் வேக்கன்சி பிரிப்பாங்க சரிங்களா. இந்த பிரித்ததில் அவங்க மேபி 1-2 எக்ஸஸாக ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் எக்ஸ் சர்வீஸ்மேன்லையோ இல்லை ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்லையோ மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம் சரிங்களா. இதுக்கு மேலே இன்னும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமானா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்போது கொடுத்துருக்க வேக்கன்சிக்கான கம்யூனல் லிஸ்ட்டு தான் சரிங்களா. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜென்ரலில் ஃபஸ்ட்டு 67 இருக்குங்களா. எல்லாருமே இந்த ஃபஸ்ட்டு 67 ரேங்க் எடுத்தவங்க தான் இதை எடுப்பாங்கன்னு இல்லை. நடுவில் ஏஜ் பார் ஆனவங்க இருப்பாங்க. இப்போது விஏஓவை பொறுத்த வரைக்கும் 42 தான் ஏஜ் லிமிட்டு சரிங்களா. இதில் ஒரு வேளை 45 எடுத்தவங்க இருப்பாங்க, 45 ஏஜில் இருக்கவங்க இருப்பாங்க. இல்லை எனக்கு விஏஓ வேணாம், ரெவென்யூ தான் வேணும் அப்படின்னு போகிறவங்க இருப்பாங்க. அதுலேயும் ஒரு சிலர் சப் ரெஜிஸ்டர் தான் வேணும், நான் அதுக்கு போகிறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுலேயும் ஒரு சிலர் எனக்கு உள்ளூரில் தான் வேலை வேணும், நான் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு இருந்தால் கூட போகிறேன், இல்லை ட்ரெஷரி இருந்தால் கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 100 ரேங்க்கு ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 100 ரேங்க்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 100 ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு விஏஓ கிடைக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு எங்கே ஆரம்பிக்கலாம், ஒரு எம்பிசின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எம்பிசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க சரிங்களா. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரு விமன்னு எம்பிசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரலில் வருவீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு 160 இல்லை ஒரு 185 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரலில் பார்ப்பாங்க. ஜென்ரலில் உங்களோட ரேங்க்குக்கு நீங்கள் வரல அப்படின்னா அடுத்து விமனுக்கு வரும் சரிங்களா. ஜென்ரல் விமன்லேயும் வரல அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்ப்பீங்க. அங்கேயும் வரல அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் விமனில் பார்ப்பீங்க. அங்கேயும் வரல அப்படின்னா அடுத்து உங்களோட கம்யூனிட்டியில் வருவீங்க. கம்யூனிட்டி ஜென்ரலில் பார்ப்பீங்க. அங்கேயும் உங்களுக்கு போஸ்டிங் வரல அப்படின்னா அடுத்து கம்யூனிட்டி விமனில் பார்ப்பீங்க. அங்கேயும் வரல அப்படின்னா கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் வருவீங்க. அங்கேயும் உங்களோட கட் ஆஃபுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா உங்களோட
பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் விமனில் ஒரு 4 வேக்கன்சி இருக்குது இல்லைங்களா, ஒரு வேளை அங்கே உங்களுக்கு வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 100 ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 100 ரேங்க் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மாக விஏஓ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிலையும் ஃபஸ்ட்டு 100 ரேங்க் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரலில் பார்ப்பாங்க, ஜென்ரலில் வரல அப்படின்னா அதுக்கடுத்து கம்யூனிட்டி வந்துடுவாங்க. சரிங்களா. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 20 ரேங்க் உள்ளே இருக்கும், ஃபஸ்ட்டு 25 ரேங்க் உள்ளே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக விஏஓ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 100 ரேங்க் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 30 ரேங்க் இருக்கவங்களுக்கு, ஃபஸ்ட்டு 35 ரேங்க் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 25 ரேங்க் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 ரேங்க் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. பிஎஸ்டிஎம் இருந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த எல்லாருமே விஏஓ தான் சேருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஏஜ் பாராக இருக்கலாம், இல்லை எனக்கு வந்துட்டு ரெவன்யூ தான் வேணும்னு இருக்கவங்க இருப்பாங்க, இல்லை எனக்கு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் வேணும்னு இருக்கவங்க இருப்பாங்க. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க தான் விஏஓ ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. சரிங்களா. எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், என் ஊரில் வந்தால் போதும் அப்படின்னு இருக்கவங்களும் இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கான ஒரு விஏஓக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். சரிங்களா. அதனால் நிறையா படிக்கிறதுக்கான வழியை பாருங்கள், நிறையா மார்க் எடுக்கிறதுக்கான வழி பாருங்கள். இப்போ 200 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா. மொத்தம் 300 மார்க்கு, கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின். நான் கொஸ்டின்லேயே உங்களுக்கு சொல்கிறேன், டோட்டலாக 200 கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக 190 ப்ளஸில் தான் இருப்பாங்க. சரிங்களா. அப்போது நீங்கள் விஏஓக்குள்ளே போகணும் அப்படின்னா மினிமம் 180க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி யாராக இருந்தாலும் சரி. சரிங்களா. 180 கொஷின்ஸ் மினிமம் போட்டிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் விஏஓ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் விஏஓக்கான கட் ஆஃபாகவும் இருக்கும். சரிங்களா. போன வருஷமும் நான் இதே கட் ஆஃப் போட்டிருந்தேன், அதுக்கு முன்னாடி வருஷமும் நான் கட் ஆஃப் போட்டிருந்தேன். நம்ம போட்டிருந்த கட் ஆஃபில் தான் அது முடிஞ்சுது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே. ஸோ இப்போவும் சொல்கிறேன், இந்த 215 இதே வேக்கன்சியாகவே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா 180 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 178, 177 கூட மாறலாம். சரிங்களா. இன்னும் ஒரு 100 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா 177 வரைக்கும் கூட வரலாம். ஆனால் நீங்கள் ஜென்ரலில் வாங்கணும் அப்படின்னா ஜென்ரலில் ஃபஸ்ட்டு 100 ரேங்க்குள்ளே இருக்கணும். பிசியும் ஃபஸ்ட்டு 100 ரேங்க்குள்ளே இருக்கணும். பிசிஎம்முக்கு ஃபஸ்ட்டு 25 ரேங்க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி எம்பிசியில் மினிமம் ஃபஸ்ட்டு 50 to 60 ரேங்க்குள்ளே, மினிமமாக ஒரு 75 ரேங்க்குள்ளேயாவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா விஏஓவுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏக்கும் ஒரு 60க்குள்ளே இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏக்கு 25, எஸ்டிக்கு 10க்குள்ளே இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இதுக்கான இந்த குரூப் 4க்கான ஃபஸ்ட்டு மார்க்கு இப்போவும் நான் சொல்கிறேன் 193, 194 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. எக்ஸாக்டாக 200 அவுட் ஆஃப் 200 டிக் அடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஆனால் 193, 94ங்கிறது சாதாரணமாகவே ஃபஸ்ட்டு மார்க் வந்துடும். சரிங்களா. நான் ஒரு குரூப் 4க்கு சொல்கிறதும் இதுதான். நீங்கள் மற்றவங்க சொல்கிற மாதிரி 110 வந்துடும், 110 இருந்தால் போதும், 120 இருந்தால் போதும்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. மினிமம் கட் ஆஃப் இந்த குரூப் 4ல் நீங்கள் வேலை வாங்குறதுக்கு டைப்பிஸ்ட்டும் ஸ்டெனோவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் 167 அண்ட் அபவாக தான் இருக்கும். நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஜேஏக்கு 167 அண்ட் அபவ் தான் இருக்கும். சரிங்களா. அதுக்கு கீழே வர்றதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பிஎஸ்டிஎம்ஏ இருந்தாலும் 165 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4ல் நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. 140, 150க்கெல்லாம் சான்ஸே கிடையாது. சரிங்களா. ஸோ 165 அண்ட் அபவ் கொஷின்ஸ் டிக் அடிக்கிறதுக்கு கரெக்டாக பாருங்கள். அதுக்கான வீடியோ நான் இதுக்கு மேலே போடுறேன். சரிங்களா. எந்தெந்த டாப்பிக்லாம் படிக்கணும், எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் சொந்தமாக யோசிக்கணும், அதே மாதிரி ஷார்ட்கட்டு எல்லாமே போடுறேன். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. கட் ஆஃப் இது தான். சரிங்களா. ஃபஸ்ட்டு மார்க்கு 194லேருந்து 193லேருந்து 197க்குள்ளே வரும். விஏஓவை பொறுத்த வரைக்கும் 180க்கு முன்னாடியே முடிஞ்சிடும். மேபி 183, 84 அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கான வாய்ப்பு என்னவோ அதை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா. கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கு
மாட்ரேட்டாக கூட வராது, ஈஸியாக தான் வரும். எல்லாருமே ஓரளவுக்கு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். 130 to 140 நார்மலாக எல்லாருமே அட்டன் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுக்கு மேலே இன்னும் 30 மார்க் யார் சேர்த்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். 140ங்கிறது அப்ளை பண்ணியிருக்க 20 லட்சம் பேர்த்தில் 5 லட்சம் பேர் கன்ஃபார்மாக எழுதுவாங்க. சரிங்களா? அதனால் 140 எடுத்தால் போதும் அப்படிங்கிற நினப்பில் மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRP IAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.